காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? திடீர்னு நீங்க ஏன் இப்படி உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்க? அக்னி சாட்சியா வச்சு சம்பிரதாயப்படி இந்த ஊர் உலகத்துக்கு முன்னால நாம 2 பேரும் ஒன்னா இணைஞ்சிட்டோம். அந்த கல்யாணமே போதும் நான் நினைக்கிறேன். நீ அப்படி நினைக்கலையா? எல்லாருமே நம்மள கணவன் மனைவியா தானே பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த 2வது கல்யாணம் எதுக்காக பண்ணணும்? இந்த டிசிஷனை நீங்க முன்னாடியே எடுத்திருக்கணும். இப்ப திடீர்னு வந்து எல்லாத்தையும் நிறுத்தணும்னா அதுக்கு என்ன அவசியம்? என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் செய்வேன். அது சரியான முடிவா தான் இருக்கும். ஐயா, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. நீங்க எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தயார் பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல, இருக்கட்டுப்பா. நான் எங்க இதெல்லாம் செஞ்சேன்? இது எல்லாத்தையும் ராதிகா தானே செஞ்சா. நீ திங்ஸ் எல்லாம் சீக்கிரம் பேக் பண்ண. நம்ம உடனே ரிஷிகேஷுக்கு கிளம்பணும். அந்த புரோஹிதர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அவர் கேட்க வேண்டியது முதல்ல என்கிட்ட தான். என்னதானே ஏமாத்தி கேன்சல் பண்ணாரு. எனக்கு இந்த சம்பிரதாயத்துல எல்லாம் என்னைக்குமே நம்பிக்கை இல்லை. ஏன் கல்யாணம் பண்ணிக்காம உறவு கொண்டாடுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையுமே இல்லையே. அப்புறம் என்ன? மற்றவங்க எண்ணத்தை பத்தி நான் ஏன் கவலைப்படணுங்கிற? அந்த போன் எடு. ராதிகா, சொல்லுமா, எல்லாம் முடிஞ்சுதா? இல்லம்மா, அவர் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டாரு. அவர் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க மறுத்ததுக்கு காரணம் நான் தான். அதுக்கு முக்கிய காரணம் அவர் என்னோட முகத்தை பார்த்ததுதான். இதுக்கப்புறமும் நான் இங்க இருக்கிறது நல்லதில்லை. உடனே இங்கிருந்து கிளம்பணும். நீ எங்க வேணா போ. ஆனா ஒண்ணு, நீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ என் மனசுல ஏற்படுத்தின காயத்தை நிச்சயமா நீ நினைச்சாலும் உன்னால அழிக்க முடியாது. ராதிகாவை திட்டி என்னமா பிரயோஜனம்? தேவா மாப்பிள்ள தானே 2வது தடவையா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மறுத்திருக்காரு. நானும் எவ்வளவோ நாளா சொல்றேன். எங்க எங்க கேக்குற நீ? முதல்ல எல்லாத்துக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டு தானே வந்தாரு. அப்புறம் ஏன் திடீர்னு வேண்டானாரு? இவதான் ஏதோ பண்ணி விஷாகா வாழ்க்கையில குறுக்க வரா. சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்காது? ராதிகா சொல்லி கொடுத்ததை வச்சுதான் நான் இன்னைக்கு சமையல் பண்ணேன். உண்மையிலேயே எனக்கு அவன் நினைவாவே இருக்கு. என்னாச்சு எல்லாருக்கும்? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? எனக்கு தெரியாததெல்லாம் புதுசு புதுசா ராதிகா தான் சொல்லி கொடுத்தா. அவன் என்ன தனியா விட்டுட்டு ஹரித்வார் கிளம்பி போயிட்டா. ராதிகா வந்துட்டாங்க. வந்துட்டீங்களா? எப்படி இருந்தது தரிசனம் எல்லாம்? ஹரித்வார்ல தரிசனமும் நல்லா இருந்தது, பயணமும் நல்லா இருந்தது. அவங்க அங்க இருந்து ரிஷிகேஷ்க்கு கிளம்பிட்டாங்க. நல்ல வேளை நீ முன்னாடியே வந்துட்ட. வீட்டுல எல்லாரும் உன்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. டயர்டா இருக்கியா ராதிகா? போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. தூங்கி எழுந்து வந்ததுக்கு அப்புறம் நாம எல்லா விஷயத்தையும் பேசலாம். பாட்டிமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா? சொல்லுமா ராதிகா. நான் வீட்டுக்கு போகணும். இவ்வளவு சீக்கிரமா? அது எனக்கு அப்பா அம்மா ஞாபகம் ரொம்ப வருது. நீ விஷாகா கூட இங்க வந்து தங்கி இருந்தது அவளுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. நீ இங்கேயே தங்கினா அவளுக்கு எவ்வளவு உதவியா இருக்கும். ஒரு வகையில பார்த்தா உனக்கு இந்த வீடு சொந்த மாதிரி தானே. உனக்கு கல்யாணம் ஆனா நீ இன்னொரு வீட்டுக்கு போகணும் தானே. நிச்சயமா அந்த வீடு சொர்க்கமா தான் இருக்கும். கொஞ்சம் இரு. சின்ன மருமகளும் தேவாவும் வந்துட்டோம். அப்புறமா நீ கிளம்பு. இதை நீ உத்தரவாவும் எடுத்துக்கலாம், வேண்டுகோளாவும் எடுத்துக்கலாம். பாட்டிமா என் மேல இருக்கிற பாசத்துல இங்க இருக்க சொல்றாங்க. ஆனா நான் இங்க இருக்க கூடாது. அப்படி மீறி நான் இங்க இருந்தேன்னா நானே விஷாக்காவோட வாழ்க்கையில குறுக்க நிக்கிற மாதிரி ஆயிடும். என்னால அவ வாழ்க்கை கெடக்கூடாது. அவங்க வாழ்க்கையில என்னால இடைஞ்சல் வராம இருக்கணும்னா நான் இங்க இருக்க கூடாது.